மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 முதல் 24 முடிய. கொலை செய்யாதே. கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது, உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவரேனும் உங்கள் மேல் மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவு கூர்ந்தால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டுப் போய் முதலில் அவர்களிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஆமென். இறைவா, உங்கள் வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் சகோதர சகோதரிகளிடம் நல்லுறவு கொண்டிருக்க எங்களுக்கு தேவையான சக்தியையும் அருளையும் தாரும். எல்லா சூழ்நிலையும் உம்மையும் பிறரையும் அன்பு செய்து வாழும் வரத்தை தாரும். ஆமென்.